இந்த பாரத தேசத்தில் வச்சுக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பிரயாக்ராஜ் ட்ரிப்புனால ஒரு சிறிய இடைவேளை, பெரிய இடைவேளை ஆகிவிட்டது. இப்போது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே ஒரு முக்கியமான விஷயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. கல்வித்துறை அமைச்சர், மத்திய கல்வித்துறை அமைச்சர்லேருந்து இங்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் ஒரே விஷயத்தான் பேசுகிறாங்க, ஹிந்தி திணிப்பு. அதாவது தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்கிறாங்க என்று இவங்க சொல்லி இது ஒரு நரேட்டிவாக பில்ட் பண்ண ஆரம்பிச்சு, இப்போ எந்த கட்சி எடுத்தாலும், திமுக என்று கிடையாது, அதிமுகலேருந்து தாவேகாலேருந்து புதுசாக கட்சி தொடங்குற யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டு மேலே ஹிந்தி திணிக்கப்படுது என்ற நரேட்டிவை அவங்க கையில் எடுக்கக்கூடிய கட்டாயத்தை தள்ளப்படுறாங்க. இன்று காலையில் இந்த ஹிந்தி திணிப்பை பற்றி, தேசிய கல்விக் கொள்கை அது குறித்து வீடியோ பண்ணலாம் என்று பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து அடுக்கிட்டு இருந்த பார்த்தா டக்குன்னு அண்ணாமலை அவர்கள் வீடியோ போட்டார். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் வீடியோஸ் என்று சொல்லணும். ஒரு 20 மினிட்ஸ் ரொம்ப நிதானமாக தமிழக மக்களுக்கு கன்வே பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸை ரொம்ப கிளியராக கன்வே பண்ணியிருக்காரு. கல்விக் கொள்கையிலேருந்து திமுக எப்படி நாடகம் ஆடுது, முதலில் காங்கிரஸ் எப்படி கல்விக் கொள்கையில் ஹிந்தியை திணித்தது என்று தொடங்கி அனைத்தையுமே ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாரு. நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். மற்ற சேனலில் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி அதான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. எல்லாரும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் திமுகவுடைய ஒட்டுமொத்தமான நரேட்டிவ், ஹிந்தி எதிர்ப்பு நாடகத்தையும் மொத்த ஃபர்னிச்சரையும் உடைக்கக்கூடிய ஒரு வீடியோ அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1968, 86 என்று 2 ஆண்டுகளும் முதலாவது கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1 அண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2 என்று வந்து இரண்டுமே அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஹிந்தி என்பது கட்டாய பாடமாக இருந்தது. இது நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க ஹிந்தி எதிர்ப்பு பாஜக செய்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஜகவும் நரேந்திர மோடி அவர்களும் எப்படி ஹிந்தி திணிப்பை இங்கு தடுத்து நிறுத்தினார்கள் என்றால், கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான ஒரு குழு இங்கு அமைக்கப்பட்டது, கமிட்டி ஃபார்ம் பண்ணப்பட்டது. எதற்காக என்று பார்த்தோம் என்றால், கல்விக் கொள்கையை டிராஃப்ட் பண்ணி கொடுங்க, எஜுகேஷன் பாலிசியை டிராஃப்ட் பண்ணி கொடுங்க என்ற ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டு, அந்த குழு வந்து மே 31, 2019 ஆண்டு அவர்களுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க. அந்த அறிக்கையில் முதலாவதாக தாய்மொழி, இரண்டாவதாக ஆங்கிலம், மூன்றாவதாக ஹிந்தி என்பது கட்டாயமாக இருந்தது. ஆனால் அதை நரேந்திர மோடி அவர்கள் மாற்றியமைத்து ஜூன் 2019 ஆண்டு மூன்றாவதாக ஏதேனும் ஒரு மொழியை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் என்ற ஆப்ஷனை மக்களுக்கே, மாணவர்களுடைய விருப்பத்திற்கே விட்டுவிட்டார்கள். அந்த ஒரு செயல் என்பது நரேந்திர மோடி அவர்கள் ஹிந்தி பேசாத மாநிலத்திற்கும் சேர்த்து எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுகிறது. ஒட்டுமொத்த நாட்டுக்கும் அவர் தான் பிரதமர், வெறும் ஹிந்தி பேசுகின்ற மாநிலத்துக்கு மட்டும் கிடையாது இல்லையா. இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் ஆட்சியில் எல்லாத்துலேயுமே ஹிந்தி என்பது அனைவரிடமும் திணிக்கப்பட்டது என்பதை நம்ம பார்த்தோம். தமிழ்நாடு உட்பட பல ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அதை எதிர்த்தன. நியாயம், ஹிந்தி திணிக்கப்பட்டால் எதிர்ப்பது, அதாவது கட்டாயமாக நீங்கள் படித்தே ஆக வேண்டும் என்று திணித்தால் கண்டிப்பாக எதிர்க்க தான் செய்யணும். ஆனால் அதை தவிடுபடியாக்கி ஹிந்தி கட்டாயமாக படிக்க தேவையில்லை என்று சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் ஹிந்தி திணிப்பை தடுத்து நிறுத்தினார். ஆனால் பாஜகவை பார்த்து ஹிந்தி திணிக்கிறீங்க என்று சொல்லி காங்கிரஸோட போய் இவங்க கூட்டணி நிற்கிறாங்க இல்லையா திமுக. இதை விட ஒரு வேடிக்கை உலகத்தில் ஏதாவது இருக்கா? எந்த கட்சியை எதிர்த்து தொடங்கியதோ திமுக, காங்கிரஸ் என்ற இயக்கத்தை எதிர்த்து தொடங்கிய திமுக கடைசியில் அதே காங்கிரஸோட இப்போ கூட்டணி வச்சு பாஜக எதிர்த்துட்டு இருக்கு. ஹிந்தியை திணிக்காத பட்சத்தில் ஹிந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் ஹிந்தி படிக்கக்கூடாதா? 56 லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்க மட்டும் 3 மொழி 4 மொழி 5 மொழின்னு இவ்வளோலாம் படிக்கலாமா? என்னங்க நியாயம் அது? வசதி இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும். ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளியில் வசதி இல்லாமல் போய் சேர்க்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் 2 மொழி படித்தா போகிறோம், அதுவும் படித்தபடி படிக்காடிப்போ என்று அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு செயல். கடைசி வரைக்கும் இவங்க போஸ்டர் ஓட்டணும், திமுக கோஷம் போடணும். ஆனால் இவங்க மட்டும் இப்படி முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய மகள் செந்தாமரை அவர்கள், அவங்க டைரக்டராக இருக்கக்கூடிய சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி இருக்குது, ஃப்ரெஞ்சு இருக்குது, அது இருக்குது, இது எதோ இருக்குது, மாணவர்கள் என்ன வேணால் எடுத்து படிக்கலாம். தமிழ்நாட்டில் உருது என்பது யார் படிப்பாங்க தெரியும், எந்த சமுதாயத்தினர் உருது படிப்பாங்க என்று தெரியும். அவர்களுக்கு மட்டும் தமிழ் நீங்கள் படிக்க தேவையில்லை என்று ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்தது யாரு? எந்த அரசு? அப்போ உருது ப்ராப்ளம் கிடையாது, ஹிந்தி விடான ப்ராப்ளம். உருதை நாங்கள் கட்டாயமாக்க சட்டம் இயற்றுவோம் என்று ஒரு ஜமாத்தில் கூட்டத்தில் போய் உறுதி அளிக்கிறார் நம்முடைய மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதைவிட ஒரு கபட நாடகம் இருக்க முடியுமா? ஹிந்தி திணிப்பு வேண்டாம், உருது படிக்கிறியா, நீ தமிழ் படிக்க வேண்டாம், உருதை கட்டாய பாடமாக்குவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு முதல்வரை வைத்துக்கொண்டு நம்ம ஹிந்தி திணிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லாத ஹிந்தி திணிப்பு என்று சொல்லிவிட்டு தமிழக அரசு பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய கல்வி தரம் என்று கேட்டுக்குடிச்சவர் ஆகிட்டு இருக்கு. மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயும் பாருங்க, கல்வி தரம் என்பது முன்னேறிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு மாணவன் 90 மதிப்பெண் எடுத்துட்டு இருந்தான், இப்போ அவன் 80 தான் எடுக்கிறான். இன்னொரு மாணவன் 30 மார்க் எடுத்துட்டு இருக்கான், இன்னைக்கு 40 மார்க் எடுக்கிறான் என்றால் அது முன்னேற்றம். இது சரிவு.
தமிழகம் எங்கேயோ கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தோம். இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலம், கல்வியில் மட்டும் இல்லை எல்லா துறையிலுமே தலை சிறந்த மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை இப்பொழுது சமீபத்தில் வெளியான ஏசர் ரிப்போர்ட் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2ஆம் வகுப்பு பாடத்திட்டமான ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார் என்ற அந்த வரியை படிக்க தரல, ஒரு வரி ஒரு எழுத்து கூட படிக்க தெரியாத மாணவர்கள் எல்லா வகுப்புலையும் வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னுமே நிறைய அரசு பள்ளிக்கூடங்கள்ல கூரை இடிஞ்சு விழுது, மரத்தடியில் போய் மக்கள் படிச்சுட்டு இருக்காங்க, பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஓராசிரியர் பள்ளி, ஆசிரியரே இல்லாத பள்ளிகள் 2-3 கிளாஸ், 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்லாம் சேர்ந்து வச்சு பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. அதே ஏசர் ரிப்போர்ட்டின் படி கணிதத்தில் கூட்டல் கழித்தல் தரல 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பேசிக் டிவிஷன் தரல. இப்படி மொழியை படிக்க தெரியாத மாணவர்கள், தமிழ் மொழியை தாய்மொழியை படிக்க தெரியாத அடுத்த தலைமுறையை உருவாக்கிட்டு இருக்கோம். கூட்டல் கழித்தல் தெரியாத தலைமுறை. ஒட்டுமொத்தமாக சினிமா பிரபலங்களுக்கு பின்னாடி அலையக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறையாக இவர்களை வைத்துக்கொண்டு தமிழனுடைய அறிவாற்றல் இந்த அளவுக்கு இருந்தது. மேதைகளை இந்த உலகிற்கு அள்ளி அள்ளி கொடுத்த தமிழ் சமுதாயம் இப்போது அடுத்த தலைமுறை கிட்ட எதுவுமே வேணாம், நீ படிக்காத, கடைசி வரைக்கும் இன்பநிதி வாழ்கன்னு சொல்லிட்டு அடுத்து இன்பநிதிக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனுக்கு வாழ்கன்னு போஸ்ட் ஓட்டு, இதுக்குதான் நீ லாய்க்கு என்று சொல்ற ஒரு அரசியல் கூட்டத்தை இங்கு வைத்திருக்கிறோம். இதை எதிர்த்து கேட்டால் மக்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இது பாசிசம் இல்லையா? மக்கள் ஆட்சியா மன்னர் ஆட்சியா என்று கேட்கக்கூடிய திமுக கூட்டம் உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிவிட்டால் உடனடியாக கைதில் இறங்குவாங்க. எங்கப்பா ஹிந்தி திணிக்கிறாங்க? ஹிந்தி திணிக்கிறதுக்கான முகாந்திரமே இல்லையே, எதற்காக அரசியல் செய்றீங்க என்றால் அதற்கு பதிலாக காணும். தயவு செய்து நம்மளுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தோட விளையாடாதீங்க. அவங்க கிட்ட போய் உங்களால் முடியும் என்று சொல்லி பழகுங்க. நீட் எக்ஸாமா? உங்களால் முடியாதுப்பா, ஏன்னா நீ உங்களுக்கு வந்து அந்த தகுதி கிடையாது. நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. மும்மொழி கல்விக் கொள்கையா? முடியாது, உங்களால் 2 மொழி தான் படிக்க முடியும். மாணவர்கள்ட்ட உங்களால் முடியும் என்று சொல்லி பழகுங்கள். தமிழக மாணவர்களால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது. உலகத்தில் அனைத்துமே சாதிக்க வல்லமை படைத்தவர்களுடைய மாணவர்கள். உலகிற்கு கல்வி அள்ளி அள்ளி கொடுத்த தமிழ் சமுதாயம் அவர்களால் முடியாது என்று ஏதாவது இருக்குமா? தமிழ்நாட்டில் நீட்டுக்கு ஏற்ப தமிழக அரசு பாடத்திட்டத்தை ரிவைஸ் பண்ணாங்க. பெரும்பாலான நீட் கேள்விகள் தமிழக அரசு பாடத்திட்டத்தில் தான் கேட்கப்பட்டிருக்கு என்பதை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து இருக்கிறோம். புதிய கல்விக் கொள்கையில 5ஆம் வகுப்பு வரை தமிழ் என்பது பயிற்று மொழியாக இருக்கிறது. இங்க நம்ம திரும்ப சொல்றது, தமிழ் இங்கு அழிந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழ் எழுத படிக்க தெரியாத அடுத்த தலைமுறை உருவாக்கிட்டு இருக்கோம். எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது ப்ரோ என்று சொல்வது இங்க ஒரு கூல் ஃபேஷனாக மாறிக்கிட்டு இருக்கு. அதனால்தான் தாய்மொழியில் பயில்வது என்பது 5ஆம் வகுப்பு வரை கட்டாயமாக ஆக்கப்பட்ட நிலையில் நீங்க மேத்ஸ் இருந்து சயின்ஸ் இருந்து எல்லாத்தையுமே நீங்க தாய்மொழியில படிப்பீங்க. அந்த ஒரு கல்விக் கொள்கையை நீங்க எதிர்க்கிறீங்கன்னா நீங்கள் தமிழ் விரோதிகள். திமுக தமிழக விரோதி மட்டும் கிடையாது, தமிழ் விரோதி. தாய்மொழியில் பயில்வதை தடுத்து நிறுத்துகிறது மாணவர்களிடமிருந்து. உலகிலேயே தாய்மொழி கல்விதான் சிறந்தது என்று எத்தனையோ ஆய்வறிக்கைகள் வந்திருக்கின்றன. அப்படி தாய்மொழி கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன சங்கடம்? ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்று ஒன்று எழுதுறாங்க. அதில் பார்த்தோம்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்னெல்லாம் இருக்கோ காப்பி பேஸ்ட்னு உங்களுக்கு அதில் நேஷனல் இருக்கிற தேசியம் இருக்குல்ல, அதான் பிரச்சனை. நீங்கள் மாநிலம் போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இவங்க காப்பி அடிச்சு அடிச்சாங்க காப்பி பண்ணி ஒரு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கலாம். சரிப்பா, நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கல இல்லையா? அதற்கென்று ஒரு நிதி ஒதுக்கி இருக்கும். தேசிய கல்விக் கொள்கை கீழே பிஎம்சி பள்ளிகளாக இருக்கட்டும், இல்லை பல பள்ளிகள் இருக்கு, நவோதயா நிறைய இருக்கு. அதை நீங்கள் அதுக்காக நாங்கள் ஃபண்ட்ஸ் ஒதுக்குறோம், அதை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு கொடுக்கல என்று இவங்க. ஸோ 11 ரீதியாக நான் சொல்ல விரும்புறது எல்லாமே மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடாதீங்க. அரசியல் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. நீங்கள் நிறையா விஷயத்தில் அரசியல் பண்ணுறீங்க, இதில் அரசியல் பண்ணாதீங்க. சிபிஎஸ்சி தனியார் பாடங்களை படிக்கக்கூடியவர்கள், உங்களுடைய குடும்பத்தினர் நடத்தக்கூடிய பள்ளிகள் என்று அனைத்திலையுமே எவ்வளோ மொழி வேணால் படிக்கலாம் என்று சொல்லக்கூடிய நீங்கள், அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள் உங்களுக்கு போஸ்ட் ஓட்டணும் என்பதற்காக அவர்களை படிக்க வேண்டாம் என்று தடுக்காதீர்கள். ஹிந்தி இங்கே யாருமே கம்பல்சரி என்று கூறவில்லை. கமெண்ட்ஸ் நிறைய கமெண்ட் பார்க்க முடிஞ்சது. ஹிந்தி படித்து நான் பானிபூரி விற்கணுமா என்று பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை யாருமே ஹிந்தி படிங்க, ஹிந்தி படித்து பானிபூரி விற்றுடுவாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. எந்த மொழி வேணால் படிங்க, உங்களுடைய விருப்பத்தின் பேரில் படிங்க என்று சொல்வது திணிப்பு கிடையாது. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு விடைபெற விரும்புகிறேன். எந்த மொழியை வேணால் படிங்க, உங்களுடைய விருப்பத்தின் பேரில் எடுத்து படிங்க. ஆனால் 3 மொழி படிங்க, உங்களுக்கு நல்லது என்று சொல்வது திணிப்பு என்றால் நீங்கள் 2 மொழி தான் படிக்கணும். அதுவும் காசு இல்லாத அரசு பள்ளி மாணவர்கள் 2 மொழி தான் படிக்கணும், 2 மொழி மட்டும்தான் படிக்கணும் என்று சொல்வதற்கு பெயர் என்ன? உங்களுடைய பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்கே விடுறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். வந்தே மாதரம்.